அஜய் மாமா, கேக் ரொம்ப டேஸ்டியா இருக்கு தெரியுங்களா? எப்படி? இப்ப இப்ப செஞ்ச கேக்கு சுபி, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும். முன்னாடி செஞ்ச கேக்லாம் எனக்கு வேணாம், தரக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச கேக் தான் வேணும்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச கடை, எப்போவும் நான் அங்கே தான் போய் கேக்லாம் வாங்குவேன். அதனால அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும் சுபி. அவங்க தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுன்னு கொடுத்தாங்க. அதுவும் ஹார்ட் ஷேப் தான் வேணும்ன்ட்டே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோ, ஏன் குக் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு ஏத்தாப்புல ஹார்ட்டு தான் வேணும்னு ஹார்ட்டே கொடுத்துட்டாங்க. ஓ, அப்படியா? சூப்பரா இருக்கு. ஹார்ட் எதுவும் சோபியக்காக்கு ஹார்ட்டா? உனக்கு புரியுது, உங்க அக்காவுக்கு புரியலையே. என்ன புரியல அக்காக்கு? எனக்கு என்ன புரியுது? இன்னொன்று சொல்லவா அஜய் மாமா, அனுவோட பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, அப்போ நாங்கள் தாத்தா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. நீங்களும் வாங்கம்மா எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போதைக்கு அத்தை ஒத்துக்கவே இல்லை தெரியுமா? இது நாங்கள் எப்படி உள்ளே வரலாம் அப்படின்னு. அனு அவளோட கேக்கை லைட்டாக தொட கூட இல்லை, டச் பண்ண போனேன். ஆனால் அனு செம்மையாக சண்டை போட்டாச்சு மாமா. திட்டுனா தெரியுமா? எப்படி நீங்கள் கேக் தொல்லை, எனக்கு இந்த கேக்கு வேணாம், எனக்கு வேற வாங்கியே ஆகணும் அப்படின்னு. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்குமே? ஞாபகம் இருக்கா? உண்மைதானே? எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அது, கேக்கை தொட போடுறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்களே, அந்த கேக்கே வேணான்றாங்களே, நாம் என்ன அப்படிப்பட்டவங்களா? நம்ம தொட்டா அந்த கேக்கு சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம இந்த வீட்டில் பெட்ரூமில் வச்சு கேக் கட்டிங் பண்ணுறோம். அதுவும் எங்கள் சோபியாக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ அஜய் மாமா, தேங்க்யூ ஸோ மச் அஜய் மாமா. சூப்பராக இருக்கு கேக்கு. விடு சுபி, அண்ணும் எப்போவுமே இப்படிதான், சரியான லூஸு. அப்படிதான் லூஸ் பண்ணிட்டு இருக்கும். எங்க அனு இன்னும் வரலையோ? இல்லை, அவள் ஸ்கூல் போயிட்டாலாம், இன்னும் வரல. அவள் வந்த உடனே கேக் வெட்டான்னு தான் சொன்னேன் நான். அத்தை தான் அவள் வரப்போ வரட்டும்டி, நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வெட்டினாங்க. சரி அஜய் மாமா, இந்த கேக் எடுத்துட்டு போய் நான் எல்லாருக்கும் கொடுக்கவா? போ சுபி, கொண்டு போய் கொடு. ஓகே. ஓகே. சரி, நானும் போறேன். எங்க போற? எங்கண்ணா? வெளியில அம்மாட்ட. பர்த்டே சர்ப்ரைஸ் வேணாமா? சர்ப்ரைஸா? என்னது? அதான் ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன சர்ப்ரைஸு? உனக்கு ஓகே அதெல்லாம் கொடுத்தா வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டா? இல்லை, நான் இதுவே வேணான்னு தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்களா தானே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. அதனால நான் வேற எதுவும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் மாட்டேன். பரவாயில்லையே, இவ்வளோ குட்டா இருக்கா, சூப்பர். சோபி, அப்புறம் எதுக்கு நான் எது கொடுத்தாலும் வேணாம் வேணான்ற? யார் கொடுத்தாலும் தான் நான் வேணாம் வேணாமே, நீங்கன்னு கிடையாது சரியா? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கொடுத்தாலும் நான் வேணான்னு தான் சொல்வேன். வேற யாராவது வந்து எனக்கு ஏதாவது கொடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொல்வேன். ஓ, ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்வியா? அப்படி இல்லை, வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகே, மற்றவங்களும் நானும் ஒன்றா என்ன? சொல்லு சோபி, மற்றவங்களும் நானும் ஒன்றா? ஓ, அத்தை பையன் மனசில் வச்சுக்கோ. ஓகே? அத்தை பையனா என்ன? நான் எதுக்காக மனசில் வச்சுக்கணும்? சரி, நான் வரேன். என்ன நீ போகிறதுலே இருக்கா? நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு வந்தீங்க. ஐயோ, நம்ம ரத்த சொந்தம், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம மாமா பசங்க, நம்ம அத்தை அப்படின்னு நினச்சி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். கடைசியில் கொஞ்ச நாளில் ஓடிட்டீங்களா? அவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதோம். நானும் தாத்தா அம்மாச்சி 3 பேரும். அம்மா அப்பா ஃபீல் பண்ணல, அதுக்கப்புறம் தான் அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? தெரியும், அத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சொன்னாங்க நாங்கள் வந்ததுமே. அப்படியா? உனக்கு ஹாஃப் சாரி வாங்கலான்னு இருந்தேன் சோபி. பட் அது உனக்கு செட் ஆகுமா? நீ வாங்கிட்டு வந்தால் எதுவும் திட்டுவியோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை போடலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதும் தோணுச்சு. சரி ஓகே, தேவையில்லாமல் எதுக்கு வாங்கிட்டு இருந்தா வாங்கல. அப்புறம் உனக்கு வாட்ச் பிடிக்குமா? வாட்சா? ஆஹா. பொய் சொல்லாத, சுபி சொன்னா உனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சுபி சொன்னா. பிடிக்கும் தான். அப்புறம் எதுக்காக என்கிட்ட பொய் சொல்ற? பிடிக்காதுங்கிற மாதிரி. ஏன் பிடிக்கும்னு சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, பிடிக்கும் தான். ஏன் கேட்குறீங்க? இல்லை, வாங்க தான். எனக்கு எது வேண்டாம். அட அம்மா தாயே, நான் வாங்கவே இன்னும் இல்லை. அதுக்குள்ளே ஏன் எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு ஒன்று வேணான்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இல்லை, நீங்கள் எனக்கு வாங்கவும் வேணாம் சரியா? இங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் எதுவும் வாங்க வேணாம் ஓகேவா? சும்மா அது வாங்குறேன் இது வாங்குறேன் எல்லாம் எனக்கு வாங்கி தரக்கூடாது. சரி, நான் வரேன்.
ஏய் நில்லு, எங்க போற? அடிப்பாவி, இப்படி ஓடுது. ம், எங்க போக போறீங்க மேடம்? அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா என்ன? ஈஸியா பார்த்துக்கலாம். வந்துட்டீங்களாங்க? இவ்வளோ நேரமா? முதவே நான் ஃபோன் பண்ணப்ப வந்துட்டேன் அமுதா, இன்னும் 5 நிமிஷம் தான் வந்துடுவேன் அப்படின்னீங்க. பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, இப்போதான் வரியே. அட, உன்கிட்ட சொன்ன நிமிஷத்துல வந்து நிப்பனாக்கும். லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போட்டி அங்கிட்டு 5 நிமிஷம் 10 வந்துடுவேன் அப்படின்னா அங்கன எதுக்கால ஒரு ஆள் வரும். அந்த எதுக்கால வர ஆளுக்கிட்ட 2 வார்த்தை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆளுக்கிட்ட பேசணும். அப்புறம் அங்கே 5 நிமிஷம் தான் ஆகும். அப்புறம் தெரிஞ்ச ஆள் வந்தால் பேசாமல் ஐயோயோ 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னமே அப்படின்னு ஒடியாரவா முடியும்? நல்லா கேட்குறா பாரு கேள்வி. ஷப்பா, போட்டி அங்கிட்டு போ. அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தனால 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முன்ன பின்ன தான் ஆகும். அவர் வராமல் இருந்தால் 5 நிமிஷத்தில் வந்திருப்பேன்னே. அதுக்கு இல்லை, 5 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் 10 நிமிஷம் ஆயிடுச்சா, அதான் என்னமோ ஏதோன்னு கேட்டேங்க. கேப்ப நீ இதுவும் கேட்ப, இன்னமும் கேட்ப. வெங்கராசு வந்துட்டியாடா? வந்துதான் நிற்கிறேனேம்மா. வந்துட்டியாங்கிறியா? இல்லை, கேட்டேன், இப்போதான் வந்தியான்னு. இப்போதான் வண்டியை வச்சுட்டு உள்ளே வர. ஆ சரி. ஏங்க, அத்தை என்னமோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுமா. இருந்து எப்போ வருவியன்னு வாசலை பார்த்தபடி பாதையை பார்த்தபடியே உட்கார்ந்துருந்தாக. ஏங்கிட்டயா முக்கியமான விஷயமாம்மா? என்ன என்கிட்ட முக்கியமான விஷயம்? ஐயா, ஒன்றும் இல்லை, நம்ம அஞ்சலியோட வளகாப்பு விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்கு. அஞ்சலியோட வளகாப்பு விஷயமா? அதான் கடைசியாக வச்சுக்கலாம் நானும் அமுதாவை பேசிகிட்டு இருக்கோமா. மாத கடைசியில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் காசு பெறட்டுறதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொரு 4 நாளில் தரேன், இன்னொரு 5 நாளில் தரேன், ஒரு 10 நாளில் தந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. தரேன்னு கடனுக்கு தான் அங்கங்கே கேட்டிருக்கேன். எவரும் இன்னும் தந்த பாடு இல்லை. அதனால் மாத கடைசியில் வச்சோம்னா காசு வர்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம ஜாமான் ஜெட்டு வாங்கி வளகாப்பு போடுறதுக்கு சரியாக இருக்கும்னு பார்க்குறேன். என்ன நீ என்ன சொல்ல வர்ற? வெங்கராசு, நீ சொல்கிறதும் கரெக்டு தாயா. மாத கடைசியில் வச்சா நமக்கும் காசு பெரட்டி சாமான்செட்டு வாங்கி போய் வளகாப்பு போட சரியாக தான் இருக்கும். ஆனால் அஞ்சலை மாமியார் ஃபோன் பண்ணி ஏதோ 4 நாளில் வைக்கணுமாம்ல வளகாப்ப, அப்போ தான் நல்ல நாள் வருதான் அப்படின்னு சொல்லுது. நம்ம நல்ல நாளை விட்டுட்டு இல்லை இல்லை நாங்கள் கடைசியாக தான் வைக்க முடியும்னு சொல்ல முடியுமா? சொல்லு. சொல்ல முடியாதுல்ல அப்படியெல்லாம். அவங்க சொல்கிற தேதிக்கு தானே நம்மளும் வைக்க சொல்ல முடியும். அதான் யோசித்தேன். நீ என்னடா அண்ணா இப்படி சொல்கிற? அப்படியா? 4 நாளில் நல்ல நாள் வருதா? ம், சரிம்மா, சரி பார். அப்படி இன்னும் 2 நாளில் ஒருத்தர் தாரேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி 2 நாளில் கொடுத்துட்டாரு அப்படின்னா வளகாப்ப கூட நடத்திக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு, முக்கியமாக தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 2 நாளில் தந்துடுவார், வளகாப்ப நடத்திடுவோம். ஐயா, இன்னொரு விஷயம். ஆனால் நீ சங்கடப்படுறியான்னு தெரில. நீ சங்கடப்பட்டாலும் படாட்டியும் இதெல்லாம் நடக்கிறது தானே, நடத்தணும் தானே. அப்படியெல்லாம் பண்ணணும், வாங்கணும், செய்யணும் தானே. இருக்கிறது உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. ஆமாம், அவளுக்கு பண்ணுறதெல்லாம் முறையாக நம்ம பண்ணணும்ல. காசு எம்புட்டு பரட்டியிருக்க? ஏம்மா 50,000 கேட்டிருக்கேன். 50,000மே கூடன்னு தான் அமுதா சொன்னான். ஏங்க 50,000 கேட்டீங்க, 20,000த்தில் முடிச்சிடலாம் அப்படின்னா. இருக்கட்டும், எதுக்கும் நல்ல வகை வகையாக சாப்பாடு போட்டு நல்லா கொண்டு போவோம், நல்லா ரெடி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதனால் 50,000 போதும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? 50,000 போதும்ல? ரெங்கராசு, 50,000மா? 50,000மா கேட்டிருக்க? ஏயா, 50,000 பத்தாதே. 50,000 எப்படி போதும்? 50,000 எப்படியா போதும்? அதுக்கு ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு 1 பவுனில் வளவி எடுத்தால் சரிப்பட்டு வராது. 2 பவுனாவது போடணும். 4 பவுன் வளையல் எடுத்தால் நல்லா இருக்கும். ஆனால் 4 பவுன் எடுக்கிறதுக்கு நம்மளால் ஆத்தாது. அதனால் ஒரு 2 பவுனில் வளவி எடுத்தால் தேவலைன்னு நான் நினைக்கிறேன். ஏயா, 2 பவுன் வளவிக்கு எம்பிட்டு வரும்? இப்போ என்னமோ அவள் நளினி சொல்கிறா 1,00,000மாம்ல 1 பவுனாக. அப்போ 1 பவுன் எடுக்க போனால் 1,00,000 வேணுமாம்ல. அப்போ 2 பவுன் 2,00,000 வேணுமாம்ல. கேட்ட உடனே எனக்கு அப்போ வந்த நெஞ்சு வலி இன்னும் படார் படார்னு அடிக்குது. அதை விடு ஐயா, இன்னும் 2,50,000 கடனை கேளு, இல்லைன்னா 2,00,000 கடனை கேளு, திருப்பிக்கிடுவோம். அப்போ கடனை மெதுவாக அடைச்சிக்கிடுவோம். அவளுக்கு 2 பவுன் வளையல் எடுத்துருவோம்யா.
என்ன பேசுகிறம்மா? உனக்கு என்ன விளாட்டா இருக்கா? அசால்ட்டாக சொல்கிற 2 பவுன் வளையல் எடுப்போன்னு 1,00,000. 1 பவுனு 1,00,000 விற்கிது. 2 பவுன் 2,00,000. மற்ற செலவுகள்லாம் 50,000. 2,50,000 கடன் வாங்கி எப்போ கடன் அடைக்க போகிறோம்? பத்தாததுக்கு அந்த புள்ளைக்கு டெலிவரி வேற வரும். அந்த செலவு ஃபுல்லும் நம்ம தான் பார்க்கணும். பத்தாததுக்கு ஒரு குழந்த ஒன்று பிறக்கும். அந்த குழந்தைக்கு கொலுசு, அரணா, தாயத்து, செயின், மோதிரம், நட்டு நசுக்குன்னு லொட்டு லொசுக்குன்னு அதெல்லாம் வேற வாங்கணும். மா இங்கே பாரு, நானே 50,000 கேட்டிருக்கேன். மற்ற செலவுகளுக்கு தான் கேட்டிருக்கேன். இன்னும் சாப்பாடு செலவு இருக்குது, ஜாமான் செட்டு, பழங்கள், ஸ்வீட்ஸு, வளையல், அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாத்திரம் ஏதாவது கொடுக்கணும். இது வாங்குறதுக்கே 50,000 பத்துமா என்னன்னு தெரியல. அந்த 50,000மே நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு தரேன், காசு இல்லை. ஒரு 10 ஆள்கிட்ட கேட்டிருப்பேன் அந்த 50,000. அவங்க தாராங்களா தரலையான்னு கூட எனக்கு தெரியல. நான் முழிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அசால்ட்டாக வந்து 2 பவுன் கேட்குற. அது பிள்ளைக்கு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு கேட்குறேன். ஏம்மா, நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா என் தங்கச்சிக்கு நான் செய்ய மாட்டேனா? இந்த 50,000த்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் 2,00,000 எங்கே போகிறது? எங்கம்மா போகிறது? யோசிக்காமல் அப்படி கேட்குறியே, உனக்கே நல்லா இருக்கா? ஏண்டா, அவ எத்தனை வருஷம் கழிச்சு மாசம் ஆயிருக்கிறா, குழந்தை உண்டாயிருக்கு. அவளுக்கு இது கூட பண்ண முடியாது உன்னால? நீ நினைச்சா முடியும், ஆனா நீ நினைக்க மாட்ட. அந்த இருக்காளே, அவ ஒரு வார்த்தை சொன்னா கூட பரவாயில்ல. ஏன் அமுதா இம்புட்டு பேசுறனே, ஒரு வார்த்தை நீ சொல்றியா அவங்கிட்ட? இந்த மாதிரிங்க, சரிங்க, பண்ணுங்க, வைங்கன்னு. நான் தான் கால் கால்னு கத்திட்டு இருக்கேன், நீ பேசாம இருக்கா? என் புருஷனை நான் கடன் வாங்குங்க, கையில் காசு இருந்தா செய்யலாம், பண்ணலாம். அப்படி கடன் வாங்கி செய்யணுமா என்ன? அஞ்சலை கேட்குறாளா என்ன? அட போங்கத்த. இப்போதான் நான் சொல்லலையா, நான் இதுக்கு சொல்ல போகிறேன். நீங்களாச்சு உங்கள் பையனாச்சு, அவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா, உங்கள் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா கொண்டு போடுங்க. நான் இதில் எனக்கு எந்த இதுவும் இல்லையே.